இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு ஏற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோனா என்கிற தீர்க்கதரிசி குறித்து நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுக்கு முன் 793 753 காலகட்டத்தில் வாழ்ந்தவர். 793 753 இந்த இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த யோனா தீர்க்கதரிசி. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு தீர்க்கதரிசி இந்த யோனா தீர்க்கதரிசி. யோனா புஸ்தகத்தில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கூப்பிட்டு சொல்றாரு, யோனா இங்க வாப்பா, நீ மகாநகரமா இருக்க நினிவேக்கு விரோதமா பிரசங்கம் பண்ணு. அவ்வளவுதான். சொன்ன உடனே தர்சீசு கப்பலிட்டு போற வர பாதியில பிடிச்சு கொண்டு ஆண்டவர் நினிவேகளை கொண்டு விட்டா சொல்றாரு, ஆண்டவரே உண்மை பத்தி எனக்கு தெரியும், நீர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், தயவுறுத்த ஆண்டவர். அதுதான் தர்சீசுக்கு உடனே நீ சொல்லுவீரு, ஆனா தீங்க மாத்துவீரு எனக்கு தெரியும், ஆனா அங்க உடனே. நம்முடைய ஓட்டம் இன்னைக்கு எப்படிங்க இருக்குது? இன்னைக்கு அநேகருடைய ஓட்டம் மனிதரை சார்ந்த ஓட்டம். கிறிஸ்துவ சார்ந்தவங்க மனிதரை சார்ந்த ஓட்டம். சிலர் இருக்கிறாங்க, புக்கு வாசிப்பாங்க, அவங்க எழுதின புக்கு, இவங்க எழுதின புக்கு, ஆனா பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆவியானவருக்கு அங்க முக்கியத்துவமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவருக்கு அங்க முக்கியத்துவமே கிடையாது. அபிஷேகத்திற்கு முக்கியத்துவமே இல்லை. ஆனா பைபிள் அந்த புக்கு வாசிப்பா, வேதம் வாசிப்பதற்கு விட அந்த புத்தகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுவும் ஊழியக்காரங்க தானே எழுதுனது, அதுவும் ஆண்டவர் ஊழியக்காரங்க தானே எழுதுனது. புக்கு வாசிக்கணும், ஆனாலும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆவியானுடைய நடத்துதலை தள்ளி விட்டு பைபிள் வாசித்தாலும் சரி, புக் வாசித்தாலும் சரி, தேவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும், பரிசுத்த ஆவியானவர்களை நடத்துகிற விதம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உங்களை எங்க வச்சிருக்காரு அங்கதான் இருக்கணும். நீங்க நான் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் அதை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். தேவன் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு, என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரு, அதை செய்யுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அவருடைய திட்டத்திற்கு மாறாய் ஓடினீர்களானால் கர்த்தர் உங்களை கைவிட்டு விடுவார். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. தேவ திட்டத்தின் மையத்தில் இன்னைக்கு இருக்கீங்களான்னு யோசிக்கணும். இந்த யோனா தேவனுடைய திட்டத்தை மீறி ஓடினார். நடந்தது என்ன? தர்சீசுக்கு போனாரா? போக முடியலையே. நடுக்கடலிலே மீன் அவரை விழுங்கினது பைபிள் சொல்லுதுங்க. தர்சீசுக்கு அவரால் போக முடியவில்லை. அவரால் கப்பல்ல பிரச்சனை. தேவ திட்டத்திற்கு மாறாய் ஓடினீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்துல பிரச்சனை வரும். யோசிக்கணும். அல்ல, தேவ திட்டத்திற்கு எதிராக நீங்கள் செயல்பட்டீர்களானால், தெய்வ திட்டம் ஒரு வகையில இருக்கும் போது அந்த திட்டத்தை உடைப்பதற்கு நீங்கள் செயல்பட்டீர்களானால் குடும்பத்துல பிரச்சனை வரும். ஒரு வியாதி கூட சரீரத்துல வரலாம். தெய்வ திட்டத்தை உடைப்பதற்கு நீங்க முயற்சிக்கிறீர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரா, அதை கிராஸ் பண்ணாதீங்க. நீங்க இப்படித்தான் இருக்கணும். அநேகருடைய ஊழியத்துடைய அனுபவங்கள் எனக்கு தெரியும். அநேகர் இடத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறான். என்னைக்குமே நாம் ஒன்றை தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஊழிய திட்டத்திலே, ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஊழிய திட்டத்திலே, ஒரு ஊழியனுக்கு கொடுத்திருக்கிற ஊழிய திட்டத்திலே, ஊழியனுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பிலே அவன் உறுதியாய் இருக்க வேண்டும். அவனுடைய அழைப்பை குலைப்பதற்கோ அல்ல அவனுடைய அழைப்பின் திட்டத்திலே தலையிடுவதற்கோ யாருக்கும் உரிமை கிடையாது. நோ ரைட்ஸ். அவங்க ரொம்ப வருஷம் ஊழியம் செஞ்சவங்க, அவங்க ஊழியத்துல ரொம்ப பிராக்டிஸ் ஆன ஆட்கள், அவங்களுக்கு ஊழியத்துல எல்லாம் தெரியும், அவங்க ரொம்ப சீனியர். இயேசுவிடவா? அவர் எஜமான். அவர் என்ன சொல்றாரு அத வேலைக்காரன் செய்யணுங்க. அந்த தேவ திட்டத்தை உடைப்பதற்கோ அல்ல தேவ திட்டத்திலே நீங்கள் நுழைந்து செயல்படுவதற்கு உங்களுக்கு ரைட் கிடையாது. அப்படி செயல்பட்டீர்களானால் தேவன் உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார். கவனம். தேவ திட்டத்திற்கு உங்களை அர்ப்பணிச்சீங்க அப்படின்னா தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஊழியங்கிறது யோனா
கடைசி நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணார். அதோடைய ஊழியம் அவர் செஞ்சார். தேவன் அவரை போய் சொன்னார், கடைசியில போனாரு, ஓடினார், கடைசி திருப்பி கொண்டு வச்சார். ஊழியம் என்பது நாம் தெரிந்து கொள்வது அல்ல. ஊழியம் என்பது நாம் தெரிந்து கொள்வது அல்ல. அல்லது ஒரு மனுஷன் சொல்லி இதை செய்யணுங்கிறது அல்ல, ஒரு மனைவி சொல்லி செய்யணும் அல்ல, கணவன் சொல்லி செய்யணும் என்பது ஊழியம் அல்ல. எஜமான் இயேசு கிறிஸ்து உங்களை எந்த ஊழியத்தை செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதை தான் செய்யணும். அவர் தான் ஊழியம். அதுல பண கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், அதனால நீங்க சரி ஊழியம்னு சொல்ல முடியாது. பணம் இல்லை அப்படிங்கறனால நீங்க வேற ஏதாவது காரியத்தை செய்யுங்கன்னா தெய்வ திட்டத்தை நீங்கள் உடைக்க முயற்சிக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார். உலகத்துலதான் நடக்குது. நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம்? தெய்வ திட்டத்தின் மையத்திலே, தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே அவரை சார்ந்து இருக்கிறோமா? அவரை சார்ந்து இருக்கிறோமா? யோனா தேவனுடைய திட்டத்தை மீறி ஓடினார். அதனால கடைசியில தேவனுடைய சித்தத்தின் மையத்திற்குள்ளே வந்தார். தேவனுடைய சித்தத்தின் மையத்துக்குள்ள வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சித்தத்தின் மையத்திற்குள்ளே நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய முடியாது வைக்கிறோம். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க ஒருவரை ஆசீர்வதிப்பினார். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி டிவியை நடத்துகிற தாசனை கர்த்தர் ஆசீர்வதிப்பினார். இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிற எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பினார். இந்த நாளிலே பிரச்சனையோடு கூட, போராட்டத்தோடு கூட, நெருக்கத்தோடு கூட, பாடுகளோடு கூட இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருப்பார்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை அவருடைய சரத்துல இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சரத்திரக வியாதியின் கூறுகள் நசரேனாக இயேசுவின் நாமத்தில் வெளியே வருவதாக. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதிகள் இப்பொழுது நீங்குவதாக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். உடைய ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு சரத்தின் மீது இறங்குவதாக நான் ஜெபிக்கிறேன். ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு சரத்தின் மீது இறங்குவதாக. எப்பேற்பட்ட வியாதியின் கூறுகளா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது மறைவதாக. ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண விடுதலை உண்டாவதாக. கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கட்டளையிடுவீராக. சரும நோய்கள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் மறைவதாகி பொழுது கர்த்தர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை